அது இயேசுக்குள்ள வந்துட்டீங்கன்னா பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயிடும். புதிதாக்குதல். இதுதான் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள்ளே செய்கிற மிகப்பெரிய ஒரு அற்புதம். அதுதான் வசனம். ஒரு மனிதன் இயேசுக்குள்ள ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய குணங்கள், சுபாவங்கள், எண்ணங்கள் சகலத்தையும் அவர் புதிதாக்கி விடுவார். இயேசு கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். உங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறிடும். மற்றவங்களே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க. பிறவி குணத்தோட தான் இருக்கீங்களா? இது பிறவி குணங்க, மாறாதுங்க. எப்பவும் சிடுமுஞ்சி, எப்பவும் கோவப்பட்டுட்டே இருக்க, எரிச்சல், சண்டை, எப்பவும் இந்த மாதிரி சுபாவம் தான். அப்படிதான் இருக்கிறீங்களா? அந்த பிறவி குணம் மாறணும். அதை மாத்துறது இயேசுவால மட்டும்தான் முடியும். அப்போ இயேசுக்குள்ள உங்களை ஒப்பு கொடுத்துட்டா வேண்டாத எல்லா சுபாவத்தையும் மாற்றி ஒரு புதிய சுபாவத்தை ஆண்டவர் தருவார். நீங்கள் இந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறீங்களா? எனக்கு ஆண்டவர் கொடுத்தார். அதுக்கப்புறம் தான் என் லைஃப்பில் பெரிய சந்தோஷமான மகிழ்ச்சி. அதனால் இயேசுவை நம்புகிறேன், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், இயேசு மேல் அன்பாக இருக்கிறேன், அதெல்லாம் இருக்கலாம். அவருக்குள்ளே நீங்கள் வந்து புது வாழ்க்கை பெற்றிருக்கிறீங்களா? புது சிருஷ்டியாக மாறி இருக்கிறீங்களான்றதான் முக்கியம். இல்லாட்டா இன்றைக்கி சொல்லுங்கள், இயேசுவே எனக்குள்ளே நீங்கள் வாங்க, என்ன உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், என்னை புது சிருஷ்டியாக மாற்றுங்க, பழையவைகள் ஒளிந்து போகணும். அதுக்கு தான் இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும், நம்முடைய குணங்கள் சுபாவங்களை மாற்றிவிடும். இப்போ சொல்லுங்கள், இயேசுவே எனக்குள்ளே வாங்க, இயேசுவே என் உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணுங்க, இயேசுவே உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரிங்க, என் ஜென்ம சுபாவங்கள், இந்த பாவ சுபாவங்கள் எல்லாம் மாறட்டும், எல்லாவற்றையும் புதிதாக்குங்க. அதுக்காக என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என் உள்ளத்தில் தெய்வீக சமாதான சந்தோஷத்தை அருளி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.